Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் செஷன் தான். ஸோ ப்ரொனவுன்ஸ்க்காக வீடியோஸ் வந்துட்டு ஆர்டர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பேன். ஸோ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோலயும் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காம உங்களுக்கு இங்க இருக்கிற சில கோட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்னது, டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்னது, இந்த விஷயங்களுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஆர்டர்ல எல்லா கிளாஸஸுமே எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ கிளாஸ்னா என்னன்ற டெஃபினேஷனும் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்பொழுதே ப்ரொனவுன் பத்தின இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்கும். ஸோ பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி இருக்கும் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல 5 காமன் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஸோ அது என்னென்னன்றத நான் அந்த செஷன்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை ஜஸ்ட் காமிக்கணுன்றதுக்காக அந்த வேர்ட்ஸ் என்னன்றதை ஒரு வாட்டி ரீகேப் பண்ண தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து ஹூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஹூம், whose, which and that, all these 5 words are used. so எந்த கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூன்றது ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணலாம், or else பெட் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேஸ்லயும் நம்ம ஹூவை யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ சப்ஜெக்டிவ் கான்செப்ட்ல மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹூம்னும் பொழுது ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ யார்கிட்ட நம்ம வந்து பேசியிருக்கோமோ அவங்கள ரிலேட் பண்ணி பேசுறோம் அப்படின்னும் பொழுது ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஹூஸ்னும் பொழுது அவங்க பொசஸ் பண்ண ஒரு விஷயம், என்னோட தங்கச்சி, ஹூஸ் சிஸ்டர் அப்படின்னு கம்பேரிசன்ல சொல்லும் போதோ, இல்லாட்டி வந்து அவங்க ஹோல்ட் பண்ற ஒரு பொசஷனை ரிலேட் பண்ணி பேசும்போதோ அப்ப நம்ம ஹூஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? எப்போ விச் யூஸ் பண்ணுவீங்க? திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் அனிமல்ஸ் ரிலேட் பண்ணி பேசும்பொழுது we can use which, and even babies அந்த மாதிரி ரிலேட் பண்ணும்பொழுது கூட which sometimes யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ that எப்போ யூஸ் பண்ணுவோம்? that மோஸ்டா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் கான்வர்சேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வரும். சரியா? ஸோ ஹூன்ற பிளேஸ்ல கூட சம்டைம்ஸ் நம்ம thatன்றது யூஸ் பண்ணுவோம் இன் கேஸ் ஆஃப் இன்ஃபார்மல். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் நம்மளுது இங்க இருக்கு. அப்போ விச்ன்ற கேஸும் இன்ஃபார்மலா யூஸ் பண்ணும்பொழுது that யூஸ் பண்ணலாம். ஸோ திங்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம ஆப்வியஸா ஹூ யூஸ் பண்ண போறது கிடையாது, விச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இன்ஃபார்மலா இல்லாட்டி வந்து நார்மலா அதை குறிச்சு பேசுறோம் அப்படின்னும் போது யூஸ் பண்ணலாம். அண்ட் யூ ஹாவ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் that and which. ஓகே. ஸோ thatன்னும் போது எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம சொல்றோம். விச்னும் பொழுது யூ ட்ரை டு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் திங் வாட் யூஆர் டாக்கிங் அபவுட். ஓகே. ஸோ இந்த டிஃபரன்சஸும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும்பொழுது காமனா யூஸ் பண்ண விஷயங்களை பத்தி தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் பார்த்திருப்போம். சரியா? ஸோ அங்க டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்க்கும் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ பிரீஃப் நோட். வேற இதை வந்துட்டு டிஃபைனிங் சொல்லும் பொழுது நெசசரியா இம்பார்ட்டண்டா முன்னாடி பேசியிருக்கேன் ஆன்டிசிடென்ட் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆன்டிசிடென்ட் இஸ் நத்திங் பட் அதுக்கு முன்னாடி யாரு இருக்காங்க, ஒரு பர்சனை பத்தி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி தான் பின்னாடி சொல்ல வராங்கன்னும் பொழுது அவங்கள குறிச்சு நம்ம பேசுவோம். வேற அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பக்கத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இதை பத்தின லைக் ஒரு சென்டென்ஸ்ல என்ன ஆர்டர்ல வரும் அப்படின்லாம் பார்க்கணும்னா நீங்க ப்ரீவியஸ் செஷனை கண்டிப்பா பார்த்துருக்கணும். ஸோ அப்போ வந்து நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். எங்க ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்கும், எங்க ஆன்டிசிடென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும், அப்புறம் டிஃபைனிங் கிளாஸ். ஓகே. ஸோ இந்த விஷயங்களை ஆர்டர்ல நம்ம அப்படியே அங்க எழுதி பார்த்திருப்போம். ஸோ அதை தான் இங்க நம்ம 5 விஷயத்தையும் யூசஸ் எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டூ டேக் நோட்ஸ் பிகாஸ் நம்ம அந்த விஷயங்களை நம்ம எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் ஆர் நிறைய இடத்துல பார்ப்போம். ஸோ பார்க்கும் பொழுது எப்படி அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ ஆர்டர்ல போகும்பொழுது யூ ஹாவ் டு கோ இன் த ஆர்டர் ஸோ தட் யூல் கெயின் நாலேஜ். ஓகே. ஸோ பேசிக்ல இருந்து அப்படியே போகும்பொழுது அந்த விஷயங்கள் எப்படி வருது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து ஹூன்றது தான் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹூ எடுத்துக்கிட்டோம்னா we use it for a person or pet animals அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ முன்னாடி ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல யாரோ ஒருத்தரை பத்தி பேசியிருப்போம். ஸோ அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றத பின்னாடி ஒரு கிளாஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் நமக்கு சென்டென்ஸ் போக போகுது. அப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஃபைனிங்னா என்ன, நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல பிரிண்டர் பத்தி எடுத்திருப்போம். ஸோ பிரிண்டர் விச் இஸ் நியர் த டோர் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணி சொல்லும் பொழுது அந்த டோர் கிட்ட இருக்கிற பிரிண்டர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணும் அப்படின்றது ஒன்று கொடுத்துருந்தேன். அடுத்தது நம்ம நான் டிஃபைனிங் கொடுக்கும் பொழுது பிரிண்டர் விச் இஸ் ஏன்ஷியன்ட்
அது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருந்தேன். ஸோ ஏன்ஷியன்ட் நீங்க வந்து சொல்ற வார்த்தை இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் நவுன். பட் தென் இந்த டோர் பக்கத்துல இருக்கு அது ஒயிட் அண்ட் பிளாக்ல பிரிண்ட் பண்ணா யூ ஆர் ட்ரைங் டு இண்டிகேட் ஒரு ஐடென்டிஃபை தட் பர்டிகுலர் நவுன். அந்த பிரிண்டர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேர் இந்த பிரிண்டரை சொல்லும் பொழுது உங்களுக்கு நெசசரியா இருக்கு இன்ஃபர்மேஷன். இது வந்து ஏன்ஷியன்ட் பொழுது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதே போல அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், இந்த ரெண்டு சென்டென்ஸும் நம்ம வாசிக்க போறோம். ஸோ எது டிஃபைனிங்கா இருக்கு எது நான் டிஃபைனிங்கா இருக்குன்றதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஐ திங்க் there would be a lot of children, okay, who would love to have a climbing wall in school. Okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்க first just a moment. ஓகே, ஸோ இங்க ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு தேர் அப்படின்னு கொடுக்கும் பொழுது யூ ஹாவ் ஐ மீன் அப்போஸ்டஃபி அண்ட் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கான்ட்ராக்ஷன் என்னது, தேர் வுட் பி. ஓகே, ஸோ லாட் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ வுட் லவ் டு ஹாவ் அ வால், ஓகே, கிளைம்பிங் வால் இன் ஸ்கூல். சரி, அப்போ இந்த ஹூ எதை ரிலேட் பண்ணுது, இந்த பர்டிகுலர் சில்ட்ரனை ரிலேட் பண்ணுது. அப்போ இந்த சில்ட்ரன் என்னன்றத அவங்கள டிஃபைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா would love to have a climbing wall. ஸோ இவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அ added or extra information, it is a necessary information. So இதை நம்ம இந்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்லலாம், டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் மென்ஷன் பண்ண சென்டென்ஸ். அப்போ இதை வந்து நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சில்ட்ரன் எப்படி இருக்காங்க அப்படின்றத பின்னாடி நமக்கு குறிச்சு பேசியிருக்காங்க. அப்ப இந்த ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதை குறிக்குது, இந்த சில்ட்ரன் நமக்கு குறிக்குது. ஸோ கிளாஸ்னா என்னது, ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் ரெண்டுமே நமக்கு அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல இருக்கும். ஸோ தனிச்சு நிக்குது அப்படின்னும் பொழுது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இல்ல அதை வந்து நம்ம வெறும் வெர்பும் சப்ஜெக்டும் இருக்கு பட் அதால தனியா நிக்க முடியாது அப்படின்னும் பொழுது இட் இஸ் அ டிபெண்டன்ட் கிளாஸ். இதோட டிஃபரன்ஸும் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த செஷனு ப்ரீவியஸ் இதுல பார்ட் 5ல நம்ம பார்த்திருப்போம். சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னா இதை பத்தி இந்த சில்ட்ரன் எப்படி இருக்காங்கன்றத சொல்லியிருக்கு. சரியா? ஸோ இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நான் டிஃபைனிங்க்கு. There is this guy at work who is one of my friends. Well, he is never been on a train. So இந்த guy பத்தி பேசியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. So he has never been on a train-க்கும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் எதுவுமே ரிலேட் ஆகல. ஓகேயா? They are just saying that this guy at work. ஓகே, ஸோ வேலையில இருக்க ஒரு பர்சனை பத்தி பேசுறாங்க. அப்ப இந்த ஹூன்றது நமக்கு இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் கிளாஸ் தான் இண்டிகேட் பண்ணி பேசுறாங்க. அப்போ is because this guy, திஸ்ன்னு வந்தாலே பக்கத்துல இருக்க நவுன் நமக்கு சிங்குலரா தான் இருக்கும். தீஸ் தோஸ் வந்தாதான் நமக்கு ப்ளூரலா மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இஸ் ஒன் ஆஃப்னு வந்தா என்ன வரும், நமக்கு பக்கத்துல வர நவுன் வந்து ப்ளூரல்ல வரும். ஆல் தீஸ் ஆர் கிராமட்டிக்கல் ரூல்ஸ், இதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, வெல் he is never been on a train, which is a அவங்க ட்ரெயின்ல போனதே இல்லைன்றத சொல்றாங்க. ஸோ ஒர்க்குக்கும் இங்க வந்து சொல்றதுக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. ஓகே, ஸோ நத்திங் இஸ் லிங்க்ட். இங்க பேசும்பொழுது ஐ திங்க் there would be lot of children who would love to have a climbing wall in the school. So it is connected and அங்க கொடுத்திருக்கிறது டிஃபைனிங்கா இருக்கு, அந்த சில்ட்ரன் என்ன விரும்புறாங்கன்றது. இது வந்து something like he has never been on a train அப்படின்னும் பொழுது it is a extra information which is like relevant இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், நம்ம நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் clause அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். புரியுதா? So which is well he is not been on a train பொழுது which is irrelevant ன்னு சொல்ல முடியும். ஓகே, சரி, so let's move to the next point. இது வந்து whoக்கு first point நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கு. 4தோட எக்ஸாம்பிளும் எழுதிக்கோங்க. எங்க ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்கு, கிளாஸ்னா என்ன, அதை பிரிச்சு எது வந்து நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹூ கேன் ஆக்ட் அஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் அ ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே, நார்மலா ஹூனா சப்ஜெக்ட் தான் நமக்கு நல்லா தெரியும். அதை எப்படி ஒரு சென்டென்ஸ்ல ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷீ இஸ் கோயிங் அவுட் வித் அ மேன் ஹூ இஸ் இன் த ஆர்மி. அப்போ இந்த இஸ் வந்து நமக்கு எது ரிலேட் பண்ணி வருது, அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை ரிலேட் பண்ணி தான் வருது. சரியா? அப்ப இந்த who யாரை குறிக்குது, a man. அப்போ this girl, okay, so she is what, it is a pronoun. so என்ன pronoun, அது என்ன pronoun சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. sheன்றது pronoun தெரியும், என்ன டைப் ஆஃப் pronounன்றத போடணும். சரியா? so she is going out with யாரோ ஒருத்தரோட கூட போறாங்க, with a man who is in the army. அப்போ இங்க எதுக்கு ரிலேட் பண்றாங்க, which is
சப்ஜெக்டை ரிலேட் பண்ணி நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு புரியுதா? ஸோ அப்படிதான் நம்ம சென்டென்சஸை பிரித்து எங்கே சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்காங்க, எங்கே டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் பற்றி பேசியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் நமக்கு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதே ஹூன்ற கான்செப்டில் நமக்கு இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹூ கூட நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹூ பார்க்கும்பொழுதே நான் ஹூமுக்கும் சொல்லிடுறேன் அண்ட் ஓவர் தேர் ஆல்சோ ஐல் பி எக்ஸ்பிளைனிங் யூ. ஹூம்ன்ற பாயிண்ட் பார்க்கும்போது தான் ஐல் பி எக்ஸ்பிளைனிங் யூ. ஸோ இங்கே பார்த்துட்டு அதையும் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஷீ இஸ் ஒன் ஹூ ஐ நோ ஐ கேன் ரிலை ஆன். ஓகே, ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்பொழுது இவளை நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹூ இருக்கு, ஸோ இங்கே ஆன் இருக்கு. அப்போது இங்கே என்ன பாயிண்ட் வந்து தேர் ட்ரைங் டு மென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றாங்க ஹூ கூட. ஓகே, ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட யூஸ் பண்றாங்கன்னா எப்பவுமே அதோட ப்ரிப்போசிஷன் வந்து அந்த சென்டென்ஸ் அந்த ரிலேட்டிவ் கிளாஸ் முடியறதோட எண்ட்ல தான் உங்களுக்கு அந்த ப்ரிப்போசிஷன் வரும்ன்ற ரூல் சொல்றாங்க. சரியா? பட் இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஆர் யூசிங் with whom, ஓகே, ஸோ whomன்ற ப்ரிப்போசிஷனோட நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க அந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன் வரும்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்ன்ற அந்த ப்ரிப்போசிஷன் இல் கம் இன் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, which is informal. ஓகே, ஸோ இன்ஃபார்மலா யூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபார்மலா யூஸ் பண்றீங்கன்னா நம்ம ஹூமுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் போட்டு அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் ரீட் இட். ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஷீ இஸ் த ஒன் ஹூ ஐ நோ ஐ கேன் ரிலை ஆன். ஓகே, ஸோ ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஷீ இஸ் த ஒன் on whom I know I can rely. Okay, so இங்க வந்து இங்க on whom ன்னு வந்துருச்சுன்னா நமக்கு அங்க on போயிரும். Just we are trying to connect the particular sentence ன்னு சொல்லலாம். புரியுதா? Okay, so let's move to the next point. So who ல இருக்கிற fourth subdivision which is who plus collective group of people. So collective nouns கேள்விப்பட்டிருப்போம்ல. So collective nouns நம்ம எழுதி என்னெல்லாம் சொல்வீங்க? Committee, team, government இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். சரியா? So அது கூடயும் நம்ம who யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So இங்க வந்து நிக்கோலா phoned the fire brigade who then alerted the police and social worker. Okay, so இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ எங்கேயோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். So this person has called the fire brigade. Fire brigade is nothing but அது ஒரு ஆர்கனைசேஷன் வேர் அந்த ஃபயரை ஃபுல்லா வந்து ஆஃப் பண்றதுக்காக ஒரு டீம் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்கள தான் ஃபயர் பிரிகேட் வேர் த குரூப் ஆஃப் பீப்புளை இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் டு இண்டிகேட் திஸ் ஃபயர் பிரிகேட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒரு கலெக்டிவ் ப்ரொனவுனை நம்ம இண்டிகேட் பண்ண கூட நம்ம ஹூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நிக்கோலா ஃபோன் த ஃபயர் பிரிகேட் ஹூ தென் அலர்டட் த போலீஸ் அண்ட் த சோஷியல் ஒர்க்கர். ஸோ இவங்கெல்லாம் வந்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஹூன்றத நம்ம 4 விதமா யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்கிற ஐடியாஸ்ல கண்டிப்பா கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு போறோம். ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹூம். ஸோ ஹூம்ன்றதும் நம்ம மோஸ்டா பீப்புளுக்கு தான் ரிலேட் பண்ணுவோம். பட் அவங்களோட ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல அவங்கள பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட்னு வரும்பொழுதே நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். லைக் இப்போ ஒரு பர்சன் நம்ம பொழுது நீங்க என்னன்னு கேட்பீங்க, ஹூம்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாப்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த சென்டென்ஸில் ஹூம்ன்ற கொஷின் கேட்டால் ஒரு பர்சன் யார் பண்ணாங்களோ அதை டிஃபைன் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்டிவ் இன்ட்ரான்ஸ்டிவ் வேர்ப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது கூட நம்ம ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க இந்த மாதிரி யோசிச்சிருப்போம். ஸோ இங்கே யார் ஆப்ஜெக்டில் இருக்காங்களோ அவங்கள ரிலேட் பண்ணி பேச தான் நம்ம இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம அதை என்னென்னு எழுதிக்கலாம், இட் இஸ் ரிலேட்டட் டு பீப்புள்னு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ பீப்புள். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கேஸ்ல நம்ம பேசுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஸோ லெட்ஸ் லுக் அட் அ சென்டென்ஸ். ஒரு ஜெனரல் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தோஸ் மேனேஜர்ஸ் whom I have consulted. அப்போ I is what type of pronoun? ஸோ நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹேஸ் பீன் வெரி பாசிட்டிவ் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் டுகெதர். ஸோ இங்கே வந்து நான் இன்னொரு கிராமர் ரூலும் சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஹூம்னு சொல்லும் பொழுது எதை ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மேனேஜர்ஸ் தான் ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தோஸ் மேனேஜர்ஸ். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு, ஆஃப் தோஸ் மேனேஜர்ஸ் whom I have consulted. இங்கே வந்து has
been very positive. Okay, so இங்க response எப்படி இருந்திருக்கு? Has been very positive. So நமக்கு verbும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. And we are looking forward. So looking forward to வந்துச்சுன்னா பக்கத்துல என்ன form of verb யூஸ் பண்ணுவோம்? V1 ing யூஸ் பண்ணுவோம். So இது நம்ம with the view to, looking forward to இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். So அங்க மட்டும் to பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? V1 plus ing யூஸ் பண்ணுவோம். So இது grammar ரூல்ல நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா நார்மலா to பக்கத்துல base form of verbs தான் யூஸ் பண்ணுவோன்றது ரூலா பார்த்திருப்பீங்க. But you had certain exceptions where this is also one of the exceptions. So this is apart from the particular concept. So இது வந்து ஒரு grammar ரூல்காக இதை insert பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். But coming to this topic, இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? whomன்றத மேனேஜரோட ரிலேட் பண்ணிருக்காங்க. where the response. Okay, so response எங்கிருந்து வந்திருக்கு? நான் I have consulted. Okay, so அவங்க கன்சல்ட் பண்ணிருக்காங்க யார்கிட்ட இருந்து? the response of those managers whom I consulted. நான் கன்சல்ட் பண்ண அந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? has been very positive and we are looking forward to meeting together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is objective caseல யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் கன்சல்ட் பண்ணேன் அப்படின்னும் பொழுது ஆக்ஷனை நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். வேற இந்த those managers கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம objective caseல ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம whomன்ற relative pronoun யூஸ் பண்றோம். சென்டென்ஸை கம்ப்ளீட்டா ட்ரை டு ரீட் இட். அப்பதான் வந்து அவங்க ஆப்ஜெக்டா இல்ல சப்ஜெக்டான்றது நமக்கு புரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம ஹூவை வந்து ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம ஹூமை வந்து ப்ரிப்போசிஷன்ல யூஸ் பண்றதை பத்தியும் அங்க பேசியிருப்பேன். ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் த பர்டிகுலர் சென்டென்ஸ். த ஃபர்ஸ்ட் புக் வாஸ் அ terrible historical novel for children which was turned down by every publisher to whom it was sent. Okay, so it was turned down. It was like ஒரு நெகட்டிவ் யூஸ் வந்து வந்திருக்கு. யாரெல்லாம்? எவ்ரி பப்ளிஷர், யாரெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு whom. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன பாயிண்ட்டை யூ ஜஸ்ட் ட்ரை டு புட் இட் ஹியர். ஸோ ஹூன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? ப்ரிப்போசிஷனை எண்ட்ல போட்டோம். ஆனா whomன்னு நம்ம பேசும்பொழுது ப்ரிப்போசிஷனை கிட்டே போடுவோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க? யாருக்கு இந்த பர்டிகுலர் பப்ளிஷர், யார் இந்த பப்ளிஷர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ, யாரெல்லாம் வந்து அந்த இதை படிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இதை பத்தி டர்ன் டவுன் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் புக் வாஸ் அ terrible historical novel for children. Okay, childrenக்கு which. So which நம்ம பொழுது இந்த பர்டிகுலர் நாவலை ரிலேட் பண்ணியிருக்காங்க. which was turned down by every publisher to whom it was sent. யாருக்கெல்லாம் அம்சமோ அவங்க எல்லாருமே டர்ன் டவுன் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் தான் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, which is a formal content. Okay, so informலா இருந்ததுன்னா who and அந்த particular toன்றது பின்னாடி நமக்கு வந்திருக்கும். சரியா? ஓகே, ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிளும் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து வேற ஒரு ப்ரிப்போசிஷன் வச்சு பார்க்குறோம். முன்னாடி whoல on ப்ரிப்போசிஷன் வச்சு பார்த்தோம், இங்க to வச்சு பார்த்துருக்கோம். and after that it is with for. Okay, சரி. ஸோ drama in schools is particularly good for pupils for whom English is a second language. அப்ப இந்த for whomன்ற question நமக்கு என்ன கேக்குது? இங்க வந்து யாருக்கு வந்து இந்த இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜா இருக்கோ அப்படின்றத நம்ம குறிச்சு பேசியிருக்கோம். சரியா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க? டிராமா வந்து ஸ்கூல்ஸ்ல இஸ் பர்டிகுலர்லி குட் ஃபார் பியூப்பிள்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் குட் ஃபார் பியூப்பிள்ஸ். யாருக்காக? ஸோ ஃபார் ஹூம் செகண்ட் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜா இருக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டிராமா வந்து இட் இஸ் பர்டிகுலர்லி குட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டை நீங்க டிஃபைன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஹூம்ன்றத மெயினா சொல்லுவோம். சரியா? ஹூம் வந்து அதை அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு வேர்ட்ஸ்லயோ இல்ல ஒரு வேர்டாவோ என்ன பண்ணணும்னா ட்ரை டு எக்ஸ்பிரஸ் வாட் எவர் இஸ் கிவன். ஓகே, ஸோ நீ இந்த கேள்வி கேட்கும்போது யாருக்காக அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுது? இந்த செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜா வச்சிருக்கவங்களுக்காக அப்படின்னு நமக்கு டிஃபைன் பண்றாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இது சொல்றாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்னன்றதும் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இது சொன்னேன். ஸோ இங்க ஹூம்ன்ற கொஸ்டினை கேட்டு நமக்கு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. வேர் இட் இஸ் டிஃபைனிங் அபவுட் த ஆப்ஜெக்ட்னும் பொழுது யூ கேன் யூஸ் த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆட் ஆகி எப்படி ஒரு சென்டென்ஸ்ல வரும்ன்றது தான் இங்க நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹூஸ். ஸோ ஹூஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? பொசஷன் பத்தி நம்ம பேசும்பொழுது
whose யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஓன் பண்ணியிருக்கலாம். இட் கேன் பி அ பர்சன் ஆர் இட் கேன் பி அ திங் ஆல்சோ. ஸோ இது என்னோட பென் அப்படின்னு சொல்லலாம், இது என்னோட சிஸ்டர்ன்னு சொல்லலாம், இது என்னோட பிரதர்ன்னு சொல்லலாம். வேர் என்னோட நான் பொசஸ் பண்ற ஒரு விஷயம் என்னோட திங்ஸ் பத்தி ரிலேட் பண்றேன்னு பொழுது ஹூஸ்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன கேசஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூஸ்ல நமக்கு டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங்கும் இருக்கு. ஸோ அது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல போடுவாங்கன்ற ஐடியா கிடைக்க தான் நமக்கு 2 சென்டென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹூஸ ப்ரிப்போசிஷனோடையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ்ல போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ ஹீ இஸ் மேரியிங் அ கேர்ள். ஓகே, ஹூஸ் ஃபேமிலி. அப்போ இந்த ஹூஸ்ன்றது யாரை ரிலேட் பண்றாங்க? ஹூஸ் ஃபேமிலினா இந்த பொண்ணோட ஃபேமிலி தானே. ஓகே, ஸோ டோன்ட் சீம் டு லைக் ஹிம். ஓகே, ஸோ இவர் யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்களோட ஃபேமிலியில தே டோன்ட் சீம் டு லைக் ஹிம். அவரை வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்றத சொல்றாங்க. பட் இங்க அதை கரெக்டா அந்த பொண்ணோட ஃபேமிலி அப்படின்னு ரிலேட் பண்ணதான் நம்ம என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்றோம்? whose family, which is whose என்ற relative pronoun we are trying to use. okay, so இங்க அந்த பொண்ணோட family. இப்ப நம்ம பேசும்பொழுது என்னோட தங்கச்சி என்னோட அண்ணன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது possessive case. அப்ப அங்க வந்து நான் relative pronoun சொல்றேன்னா whose brother. okay, so இந்த பர்சனோட whose brother is like very sick நம்ம ஏதாவது சொல்றோம் அப்படின்னும் பொழுது அவங்களுடைய அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. ஸோ இங்க வந்து யாருடைய எவருடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தமிழாக்கத்துல சொல்றோம் அப்படின்னா இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கூட நான் பர்டிகுலரா தமிழ்ல என்னென்ன வரும் அப்படின்றத நான் வந்து ப்ரீவியஸ் பார்ட் 4ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களும் புரியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இங்க பார்க்கலாம். இங்க டோன்ட் சீம் டு லைக் ஹிம்னு பொழுது இந்த கேர்ள் அப்போ which is relevant, right? இந்த particular information is relevant, so it is defining relative clause அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? the family அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்க்கலாம். it is a rambling Tudor house whose sitting room looks out over a wonderful walked garden. okay, so it is like நிறைய ஷேப்ஸ் ஓட ஒரு பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்? அதை வந்து rambling Tudor house அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அங்க அந்த பில்டிங்ல இருக்கிறதுல ஹூஸ் அந்த பில்டிங்கோட அந்த ஹவுஸோட சிட்டிங் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த ஹூஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இட் ஹஸ் டிஃபைன்ட். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? லுக்ஸ் out over a wonderful walked garden. okay, so இங்க வந்து is this information relevant? so இங்க வந்து defining நான் defining அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல போட போறீங்க. ஸோ முன்னாடியே நான் டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்திருந்தேன் டிஃபைனிங் நான் டிஃபைனிங்க்கு. ஸோ ப்ரீவியஸா ஹூ இருக்கும் பொழுது எது டிஃபைனிங்கா இருக்கு எது நான் டிஃபைனிங்கா இருக்குன்றதை சொன்னேன். ஸோ இங்க வந்து நம்ம டிஃபைனிங் கிளாஸ்ன்றது ஒன்று கொடுத்திருந்தேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க கண்டென்ட். ஓகே, ஸோ ட்ரை டு ஜஸ்ட் செக் இட். ஓகே, ஸோ நமக்கு நான் டிஃபைனிங்கா இருக்கா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா இருக்கா, இல்ல ரிலவெண்டா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேவைதானா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ன்றத செக் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. ஸோ மூவிங் டு தி செகண்ட் பார்ட் which is whose plus preposition. சரியா? ஸோ whose prepositionோட யூஸ் பண்ணா சென்டென்ஸ்ல எங்க preposition வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ Kate whose sister I used to share a house with has gone to work in Australia. ஸோ இந்த whose sister யாரோட சிஸ்டர்? கேட் ஓட சிஸ்டர். சரியா? சோ அப்போ இந்த whose sister I used to share a house with. ஓகே, சோ அப்போ இந்த with வந்து என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க? காம்ப்ளிமெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க சென்டென்ஸ்ல. புரியுதா? சோ அப்போ இந்த with வந்து யாரோடது? இவங்களுடைய சிஸ்டர்னு நம்ம ரிலேட் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன் நம்ம சொல்றோம். ஸோ கேட் whose sister I used to share a house with. ஓகே, யாரு கூட நான் அந்த ஹவுஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கணும், has gone out to work in Australia. அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. ஸோ நார்மலா இவங்க கூட தான் நான் வீடு ஷேர் பண்ணியிருக்கேன், இவங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்கன்றத நீங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு அந்த 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்றீங்க? கேட் ஹூஸ் சிஸ்டர். ஓகே, ஸோ ஹூஸ்ன்றது பாசிட்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணும்போது பக்கத்துல நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஸோ ஐ used to share a house with. okay, so withன்றது you have a comma over there. so அந்த with யாரு? இந்த Kate. okay, has gone to work in Australia. புரியுதா? so இப்படிதான் நம்ம prepositions connect பண்ணுவோம். okay, so whom வரும்பொழுது prepositions யூஸ் பண்றீங்கன்னா முன்னாடி, who வரும்பொழுது பின்னாடி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. இங்க என்னன்ற கேள்வி, அதாவது யாரோட சிஸ்டர், so யாரு கூட வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பொழுது என்ன preposition? with யூஸ் பண்ணுவீங்க. so particular sentence ஓட between you can use the particular word. okay, so அப்படிதான் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். so you would have got an idea. so இப்போ who அப்புறம் வந்து நம்ம whose
whom இந்த 3 விஷயத்தையும் என்னென்ன விதங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிகாஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா நார்மலா தூக்கி ஹூவை தூக்கி நடுவுல போட்டுருவோம். சப்ஜெக்ட்டை பத்தி பேசுறீங்களா? ஓகே. ஆப்ஜெக்ட்டை பத்தி பேசுறீங்களா? இப்படிதான் போடுவோம். ஆனா இத்தனை விஷயங்கள் நமக்கு அதுக்குள்ள இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க சென்டென்சஸ் எழுதி பார்க்கும்பொழுது நமக்கு இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. எப்படி ஒரு சென்டென்ஸ்ல என்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ எல்லாத்தோடையும் முக்காவாசி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் which. ஸோ whichன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே. ஸோ 2 கிரைட்டீரியாலையும் நம்ம வந்து விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே. ஸோ இது வந்து சென்டென்ஸ்ல எது டிஃபைனிங்கா இருக்கு, எது நான் டிஃபைனிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த விச்சை வந்து நமக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ யூ நீட் டு டிக் த பாக்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். த பாக்ஸ் இருக்கு, அ பாக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அ பாக்ஸ்னா என்னது, த பாக்ஸ்னா என்னது? ஆர்டிகல் செஷனை வந்து கம்ப்ளீட்டா பார்த்திருந்தா, ஆர்டிகல்ஸ் டாபிக் வைஸ் செஷனை பார்த்திருந்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட மீனிங் கண்டிப்பா தெரியும். ஸோ யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன் த கமெண்ட். அ பாக்ஸ்க்கு என்ன மீனிங், த பாக்ஸ்க்கு என்ன மீனிங், ஒரு சென்டென்ஸ்ல இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸையும் கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஓகே. ஸோ யூ நீட் டு டிக் த பாக்ஸ் விச் சே எஸ். அப்ப அந்த பாக்ஸ் மேல எஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த பாக்ஸ் தான் நீங்க டிக் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is a necessary information for the particular sentence. Okay. அப்படி இருக்கும்பொழுது இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், relative clause that is used where which relative pronoun ன்னு சொல்லலாம். முன்னாடி அந்த particular box பத்தி பேசியிருக்காங்க, antecedent ன்னு சொல்லலாம். say yes ன்னும் பொழுது it defines about the particular box which is a defining relative clause that is used. புரியுதா? ஸோ சென்டென்ஸ் ஃபுல்லுத்தையுமே நம்ம பிரிச்சு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். he won't have much time to prepare for the meeting which is this afternoon. Okay. So he won't have much time to prepare for the meeting. So whichன்றது first of all நமக்கு இந்த particular I mean noun தான் ரிலேட் பண்ணுது, the meeting. Okay. So அப்போ he won't have much time to prepare for the meeting which is this afternoon. So it is held in the evening இல்ல ஆஃப்டர்நூன்ற விஷயங்களை இங்க நரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆஃப்டர்நூன் தான் நடக்க போகுது அப்படின்றதுக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல தேவையே இல்லை. இங்க சொல்லும் போது இந்த பாக்ஸ் வந்து எஸ் போட்டிருக்கிறது யூ நீட் டு டிக்னா it is something ஒரு important information. பட் இங்க வந்து சொல்லும்போது have much time to prepare for the meeting which is this afternoon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ is this something very important மாதிரியே இருக்கும் ஆனா இம்பார்ட்டண்டா அப்படின்றது தான் நமக்கு தேவை. ஸோ ஏன்னா வந்து முன்னாடி சொல்லியிருக்க விஷயத்த எக்ஸாக்டா ரிலேட் பண்ணிருக்கு. ஆனா அந்த இடத்துல நமக்கு இந்த ஆஃப்டர்நூன் நடக்குது, ஸோ அதனால நான் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எப்படி நம்ம அந்த பிரிண்டர் பார்த்தோம், ஒரு கதவுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பிரிண்டர் ஒயிட் அண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கும், இது பழசு ஏன்ஷியன்ட் பிரிண்டர் அப்படின்னும் பொழுது அவ்வளோ பிரிண்டர்ஸ் இருக்குன்னும் பொழுது ஒன்று இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஸோ ஐடென்டிஃபை த பர்டிகுலர் நவுன். பட் இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்தது ஏன்ஷியன்ட்னு சொல்லும்போது. ஸோ எக்ஸாம்பிளை மாத்தாதீங்க, அந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்த பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் அதே விஷயத்த நான் திருப்பி சொல்றேன். ஸோ இங்க வந்து தட் இஸ் ஆல்சோ தேர், வேற உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இருந்தது. ஸோ இங்க வந்து திஸ் ஆஃப்டர்நூன் சொல்றது விச் இஸ் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது டிஃபைனிங்னா இதை சொல்லலாம், நான் டிஃபைனிங் பொழுது it is the second sentence that is given. புரியுதா? ஸோ எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்க இந்த whichன்றது relative pronoun, it is talking about the meeting which is this afternoon சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ which வந்து நம்ம சப்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதை இண்டிகேட் பண்ணி பேசும்பொழுது. ஸோ அதை பத்தி நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சென்டென்ஸ் வந்து பிக்கா இருக்கு, எக்ஸாம்ல நமக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சென்டென்ஸே நான் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சப்ஜெக்ட் தானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ சப்ஜெக்ட் இஸ் த பர்சன் ஹூ இஸ் பெர்ஃபார்மிங் த பர்டிகுலர் ஆக்ஷன். ஓகே. ஆப்ஜெக்ட்னா ரிசீவ்ஸ் த பர்டிகுலர்
action. So இதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். ஸோ இதை பத்தி நம்ம ஒரு ஒரு சில டாபிக்ஸ்ல ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் ஃபுல்லா டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனோடையும் பார்த்திருப்போம். சரியா? ஸோ இதை மட்டும் மறந்துடக்கூடாது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க வந்து இந்த விச் வந்து சப்ஜெக்டையும் குறிச்சு பேசும், ஆப்ஜெக்டை குறிச்சும் பேசும் ஒரு சென்டென்ஸ்லன்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ the new sports complex which, so you have a comma here, கமா சொல்லும் பொழுது இது ஃபுல்லுமே நமக்கு ரிலேட் பண்ணி தான் பேசுவாங்க. அப்போ த நியூ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஓகே, ஒரு புது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, which will be built on the site of the old power station. ஓகே, ஸோ அதை வந்து கட்டியிருப்பாங்க. will provide facilities for cricket, soccer, bowls and badminton. ஸோ இந்த எல்லா கேம்ஸும் விளையாடுறதுக்கான பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒரு எல்லாமே வந்து இந்த நியூ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த which வந்து இட் இஸ் இண்டிகேட்டிங் the subject. சப்ஜெக்ட்னும் பொழுது இந்த நியூ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை பத்தி பேசியிருக்க. அப்போ விச் வந்து சப்ஜெக்டையும் இண்டிகேட் பண்ணி பேசுற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு சென்டென்ஸ்லன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஷுட் டேக் திஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி விச் வச்சு உங்ககிட்ட இருக்கிற ஒரு சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். சரியா? ஸோ ஏதாச்சும் ஒரு நீங்க விளையாடுற ஒரு கிரவுண்டா கூட இருக்கலாம். ஸோ அந்த கிரவுண்ட்ல வந்து இட் இஸ் லைக் விச் will be built on the site என்னும் பொழுது which will be built near my ஏதாவது ஒரு பில்டிங். ஓகே, ஸோ நியர் மை ஹவுஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி வச்சு ஃப்ரேம் பண்ணி இதையே எக்ஸாம்பிளா வச்சு ட்ரை டு ஃப்ரேம், ஸோ தட் உங்களுக்கு அந்த விச்ன்ற சென்டென்ஸை எப்படி சப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இட் வாஸ் த சேம் பிக்சர் விச் ஐ saw at the நேஷனல் கேலரி. ஓகே, ஸோ இங்க க்கும் த பாக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இங்க த பிக்சர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க பார்த்துட்டாங்க அந்த பிக்சரை. சரியா? ஸோ அந்த பிக்சரை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ ஐ saw at the நேஷனல் கேலரி, ஸோ அந்த பிக்சரை ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் த சேம் பிக்சர். ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ திங், ரைட்? ஸோ நம்ம விச்ன்னு வரும்பொழுது திங்ஸ் ஆர் ஆனிமல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்க இந்த பிக்சர் இஸ் அ திங். அப்போ இந்த விச்ன்றது என்ன ரிலேட் பண்ணுது நமக்கு? த பிக்சர். எப்போ? which I saw at the National Gallery. ஓகே, அப்போ நான் பார்த்த விஷயம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்னது? அந்த பர்டிகுலர் பிக்சர்னு பேசியிருக்காங்க. வாட் ஐ saw வாட் அப்படின்ற கொஸ்டினா the picture which is object. ஸோ இந்த which வந்து it is relating to this particular ஆப்ஜெக்ட்னு சொல்றதுனால சென்டென்ஸ்ல நம்ம which and relative pronoun வச்சு கூட கனெக்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இதே விச்சை வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ நம்ம பார்த்த 3 ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ணோம். ஸோ அதே போல் விச்சையும் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சாரி, ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? early in the autumn term there is a reception at which you can meet current staffs or students. okay, so இவ்வளோ நேரம் நம்ம whom அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கூட தான் ப்ரிப்போசிஷன் முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்க விச்சுக்கும் நமக்கு என்ன வருது? ப்ரிப்போசிஷன் முன்னாடி வருது. ஓகேயா? ஸோ எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? at which. ஸோ at which அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசப்ஷன்ல இருக்க ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? there is a reception. ஸோ இன்னொரு கிராமர் விஷயத்தையும் இங்க நான் ஒரு பாயிண்ட் பண்றேன். ஸோ where there, here இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு நவுன் எங்க வரும்? பின்னாடி தான் வரும். அப்போ அது அந்த பின்னாடி இருக்க நவுனுக்கான வேர்ப் எங்க வரும்? தேர் பக்கத்துல நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சென்டென்ஸ்ல செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ தேர் இஸ் அ ரிசப்ஷன் அப்படின்னு சொன்னதுனால இங்க இருக்கு. ஸோ யூ ஹேவ் அ ஃப்ரேஸ் ஹியர் ஆல்சோ, early in the autumn term. ஸோ இந்த autumn term அப்போ there is a reception இருந்திருக்கு at which. ஓகே, ஸோ எதுல? ஓகே, ஸோ எதில் அப்படின்னா at whichன்னு சொல்லலாம். தமிழ்ல நம்ம எங்க நடக்குதுன்றதுக்கு எதில் யூ கேன் மீட் கரண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க அங்க மீட் பண்ண முடியும்ன்றத பேசியிருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் அண்ட் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சேர்த்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? ஸோ அதோட மீனிங் என்னன்றதையும் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ விச் ரெஃபரிங் டு த ஹோல் சென்டென்ஸ். இப்போ விச்ன்றது ஒரு பர்டிகுலரா இங்க ரிசப்ஷனை மட்டுமே குறிச்சு பேசியிருந்ததா? ஓகே, பட் விச் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஹோல் சென்டென்ஸை ரிலேட் பண்ணி அதுக்கான விஷயத்தை ரிலேட் பண்ணி பின்னாடி நமக்கு சொல்லும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அதை தான் நீங்க இங்க பார்க்க போறீங்க. ஸோ there is going to be a new head teacher in September. Okay, so what do you mean by head teacher? Okay, so அது சொல்றேன். which is good and it is time for a change. Okay, it's a general statement where நம்ம கமா கொடுத்துருக்காங்க and it's
ஒரு அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இட்ஸ் அ குட் சேஞ்ச்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் ஃபார் அ சேஞ்ச்ன்றத கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஒரு பிளே ஸ்கூல் ஃபார் கிட்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் தட் பர்டிகுலர் திங். ஸோ வேர் அங்க வந்து இட் இஸ் அ லவ்லி டைம் தட் இஸ் லைக் ஃபன் லவ்விங்கா வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர் தேர் இஸ் கோயிங் டு பி அ நியூ ஹெட் டீச்சர் அங்க இருக்க போறாங்க இன் செப்டம்பர். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ், அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த பர்டிகுலர் phrase, okay, the whole sentence அதை ரிலேட் பண்ணி which is good, okay, so அது வந்து it's something good and it is time for a change அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த குறிச்சு பேசுறீங்க அப்படின்னும் போது ஹோல் சென்டென்ஸ் யூ கேன் யூஸ் ஈவன் விச். ஸோ விச்சை வந்து 4 இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டிஃபைனிங் நான் டிஃபைனிங் கேஸ் பார்த்தீங்க, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கேஸ்ல யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்க, ப்ரிப்போசிஷன்லயும் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்க. அடுத்து ஒரு ஹோல் சென்டென்ஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவோம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் விச் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். So next one is that. Okay, so that most நம்ம informal communicationக்கு தான் யூஸ் பண்ணுவோம். So that வந்து நமக்கு person relate பண்ணியும் நம்ம பேசலாம். Okay, or animals relate பண்ணி பேசலாம். ஓகே, இல்லாட்டி திங்ஸ் ரிலேட் பண்ணியும் பேசலாம். சரியா? ஸோ ஹூக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம தேட் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் தேட் பற்றி. ஸோ ஷீ பிளேம்ட் ஹர் செல்ஃப் ஃபார் எவ்ரி திங் தட் ஹேட் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ எவ்ரி திங் that had happened. அப்போ இந்த that வந்து நமக்கு எதை குறிச்சு சொல்லுது? everything. okay, so அவங்களே அவங்க blame பண்ணிக்கிட்டாங்க herself. okay, so she had blamed herself for her everything that had happened. என்னெல்லாம் நடந்திருக்கோ, ஓகே, ஸோ அது எல்லாம் நடந்த அந்த எவ்ரி திங், ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு பிளேம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தட் ஹேட். ஓகே, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்படி டிஃபைன் ஆகுதுன்றத பார்த்தீங்க. இட்ஸ் a ஜென்ரல் டேர்ம். ஸோ இப்போ வந்து அதோட ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தட் கேன் ஆக்ட் as a subject ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த தேட்ன்றது நமக்கு சப்ஜெக்ட் கேஸையும் இண்டிகேட் பண்ணி பேசும், ஆப்ஜெக்ட் கேஸையும் இண்டிகேட் பண்ணி பேசும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். ஸோ ஹீ ஃபைனலி ரிமெம்பர்ஸ் ஒன் லெசன் தட் இஸ் மாம் ஹேட் டாட் him early. ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு வந்து he finally remembers one lesson, okay, that his mom had taught him early. Don't take money that doesn't belong to you. ஸோ இங்க 2 வாட்டி that இருக்கு, நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க ஒரு that இருக்கு, இங்க ஒரு that இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆக்சுவலி அந்த கண்டினியூஷன்றதுனால அந்த ஃபுல் சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க? ரிமெம்பர்ஸ் ஒன் லெசன், அந்த ஒன் லெசன் his mom had taught him. okay, so அது என்னன்றத சொல்றாங்க. so இங்க பாருங்க, don't take money, so இந்த money that doesn't belong to you. okay, so this is the message. அததான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. so இங்க பாத்தீங்கன்னா he finally remembers one lesson which is a subject that, okay, his mom had taught him. okay, so இதான் ஆக்ஷன். இந்த லெசனை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. so don't take money that doesn't belong to you. அப்போ அந்த thatன்றது ஒரு திங்குக்கு ரிலேட் ஆகுன்றது இங்க நல்லா புரிஞ்சிச்சு. இங்க லெசனும் நமக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இட் இஸ் த சேம் குக்கர் தட் மை மதர் ஹேஸ். ஸோ நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸா பார்த்த ஒரு விச்ன்ற வேர்ட். ஓகே, ஸோ அங்க என்ன பார்த்தோம் நம்ம? அதே மாதிரி த சம்திங் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த விஷயத்த பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணி பேசணும். இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? அங்க பிக்சர் பார்த்தோம். ஓகே, சேம் பிக்சர், அதே விஷயத்த விச் she saw in the நேஷனல் கேலரின்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ அங்க விச் வந்து அப்ஜெக்டிவ் கேஸ்ல எப்படி டினோட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ ஐ saw வாட்ன்ற கொஸ்டின் நான் கேட்டேன். ஸோ இங்க வந்து இட் வாஸ் த சேம் குக்கர் தட் மை மதர் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்து இவங்க மை மதர் ஹேஸ் லைக் she talks about what, about the cooker, right? So which is like already seen by the particular person. so அத பத்தி தான் இங்க பேசிருக்காங்க. the same cooker, so அதே குக்கர். ஸோ நார்மலா நம்ம சேம் யூஸ் பண்றோம், அதே மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். the same cooker that my mother has, which is used in a objective case. அப்போ இந்த thatன்றது நமக்கு இந்த குக்கரை தான் ரிலேட் பண்ணி பேசுறாங்க. ஸோ objective caseல எப்படி அந்த that நமக்கு ரிலேட் ஆகுதுன்றது தான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் சொல்லியிருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
அப்ப that வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே நம்ம ஆஃப்டர் சூப்பர்லேட்டிவ்ஸ் நம்ம that யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அ ரூல். ஓகே, சரி. ஸோ இந்த விம்பிள்டன் மென்ஸ் ஃபைனல், ஸோ இந்த பர்டிகுலர் இவெண்ட் நடக்கும் பொழுது was the best game. ஓகே, ஸோ சூப்பர்லேட்டிவ்ல the best game. ஓகே, ஆஃப் டென்னிஸ். ஸோ the best game of tennis that, ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க, that I've ever seen. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் விம்பிள்டன் மென்ஸ் ஃபைனல் வாஸ், ஸோ அது என்னது, த பெஸ்ட் கேம் ஆஃப் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்ணணுன்ட்டு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், that யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ that எப்போ யூஸ் பண்ணுவீங்க, ஆஃப்டர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவீங்க இன் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து எரர் ஸ்பாட்டிங்ல பார்க்கும்பொழுது which யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு நம்ம that யூஸ் பண்ணோம், பிகாஸ் இட் இஸ் அக்கார்டிங் டு த ரூல் வேர் சூப்பர்லேட்டிவ்க்கு அப்புறம் நம்ம that யூஸ் பண்ணுவோம். சரியா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ that நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் கூடவும் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது at which பார்த்தோம், which கூட யூஸ் பண்ணும்பொழுது, ஸோ with கூட நம்ம ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தோம். ஸோ கடைசியில நமக்கு with முடிகிற மாதிரி இருந்துச்சு ஒரு சென்டென்ஸ்ல. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம டூன் முடிகிற மாதிரி பார்த்தோம், ஆன் முடிகிற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஸோ எப்போ ஃபார்மல் எப்போ இன்ஃபார்மல் வரும் அப்படின்றதும் தெரியணும். ஓகே, ஸோ we've got some tennis balls that you can play with. ஓகே, ஸோ இங்க வந்து that சொல்லியிருக்காங்க, இட்ஸ் டாக்கிங் அபவுட் திஸ் பால்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பால்ஸ் பத்தி பேசியிருக்கு. we have got some tennis balls, அந்த tennis balls that you can play with. ஓகே, ஸோ அந்த செகண்ட் பர்சன் யார் விளையாட போறாங்களோ அவங்க இது கூட தான் விளையாட முடியும் அப்படின்றத சொல்றாங்க, which is a compliment. ஓகே, ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ்க்கு ப்ரிப்போசிஷன் அந்த with what balls, ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்போசிஷன் with, வேற இது எது கூட, இந்த பால்ஸ் கூட விளையாட முடியும், வேர் யூ கேன் பிளே வித் திஸ் பால்ஸ்ன்றதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் இஸ் அந்த வேர்ட்ஸோ which is expressing the particular கொஸ்டின், அந்த கேட்டிருக்க விஷயத்த சேர்த்து சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ we've got some tennis balls that you can play with. ஓகே, ஸோ with this particular balls டிஃபைன் பண்ணிருக்கு. ஓகேயா, ஸோ thatன்ற கான்செப்டும் நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, ஸோ 3 கேசஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது என்னன்றதை நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனே யூஸ் பண்ணாத இடங்கள் இருக்கு. ஓகேயா, ஸோ சில இடத்துல நம்ம கன்ஃபார்மா யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது எங்க அப்படின்றத இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஓகே, ஸோ இங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இஸ் யூஸ்ட் வித் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே, ஸோ நான் டிஃபைனிங் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுக்காக நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணாம இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ நான் டிஃபைனிங்ல that மட்டும் நமக்கு வரல. ஓகே, பாக்கி இருக்கிற எல்லா WH கொஸ்டின் நம்ம 4 விஷயம் பார்த்தோம்ல, who, whom, whose and which. ஓகே, ஸோ இந்த 4 விஷயம் பார்த்திருப்போம், 4மே ஒரு சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பார்க்கலாம், நான் டிஃபைனிங்கா இருக்கிற போது சர் ஜேம்ஸ். ஓகே, ஸோ whose birthday, ஸோ இந்த சர் ஜேம்ஸோட பர்த்டே, அப்போ whoseன்ற கேஸ்ல நமக்கு இங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்காங்க, is on February 26 plans to lay on a big party. ஓகே, ஸோ இங்க வந்து plans to lay on a big party. ஸோ இது வந்து இந்த பர்த்டே பார்ட்டியை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ நான் டிஃபைனிங்கா இருக்கும் பொழுது we use relative pronoun. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தாச்சு. எந்த கேஸ்ல நமக்கு வராதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து வர வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ relative pronoun is used with subject in defining relative clause. ஸோ நம்ம relative clause பார்க்குறோம்ல, ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல நமக்கு இருக்கும். ஸோ வேற அது பக்கத்துல ஒரு ஆன்டிசிடென்ட் இருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்றதுக்கு இட் இஸ் அட்டாச் வித் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் நவுனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், விச் இஸ் அ டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இஃப் இட் இஸ் இண்டிகேட்டிங் த சப்ஜெக்ட், சரியா, ஸோ அங்க வந்து சப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணி டிஃபைனிங்கா, அதாவது இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்டா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. வேற இங்க which நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்காங்க. there is a hill which begins 3 miles after the start of the race. ஓகே, ஸோ ரேஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு 3 miles கழிச்சு தான் இந்த பர்டிகுலர் ஹில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, சரி, ஸோ இங்க வந்து you need a relative pronoun. அப்போ இது ரெண்டுமே relative pronoun யூஸ் பண்றதுக்கான விஷயமா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ no relative pronoun
plus preposition. So மோஸ்டா நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுனே வராது அப்படின்னு சொன்னா அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேயா? ஸோ இட் இஸ் லைக் சம்டைம்ஸ் இட் வில் பி யூஸ்ட், சம்டைம்ஸ் இட் வில் நாட் பி யூஸ்ட். ஓகே, ஸோ ஆஃபன் நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஓகேயா? ஸோ அது இன்ஃபார்மல் ஸ்டைல்ஸ்ல பேசுறாங்க அப்படின்னும் பொழுது ஆஃபனா வந்து என்ன பண்ணுவோம்னா வீல் ஸ்கிப் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வென் வி ஸ்பீக். ஓகே, ஸோ நான் 2 கிரைட்டீரியாவும் போட்டிருக்கேன். ஷி வாஸ் அட் த கார்டன் பார்ட்டி. ஓகே, ஸோ ஐ வாஸ் டெல்லிங் யூ அபவுட். ஓகே, ஸோ இங்க வந்து விச் யூஸ் பண்ணாம சொல்லி பார்த்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் அட் த கார்டன் பார்ட்டி விச். ஓகே, ஸோ இந்த கார்டன் பார்ட்டின்னும் பொழுது விச் ஐ வாஸ் டெல்லிங் யூ அபவுட். நான் அந்த பார்ட்டியில இருந்தேன். ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த பார்ட்டியை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றாங்க. ஸோ யூ கேன் யூஸ் வித் விச். ஓகே, விச் வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃபார்மல் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வில் ஜஸ்ட் லீவ் அவுட் த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ன்றத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், no relative pronoun is used to refer an object in defining relative clause. இங்கே subject ன்னு வரும்போது defining clauseல கண்டிப்பா relative pronoun இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் டிஃபைனிங் கேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குன்ற பட்சத்துல நான் ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்குன்னா நம்ம relative pronoun often இன்ஃபார்மல்ல இருக்கும்பொழுது will not use it. ஸோ இங்க பார்க்கலாம், she is the singer who I heard on the studio. She is the singer I heard on the, sorry, not studio, radio. Okay, so she is the singer who I heard on the radio. Okay, so radioல கேட்ட அந்த சிங்கர் இவங்க தானே அப்படின்னு பேசுறோம். ஸோ the singer. இப்போ நம்ம பார்த்த ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா தன்ற ஆர்டிகல் போட்டு தான் அங்க பக்கத்துல ஒரு நவுன் கொடுத்திருப்பாங்க. the picture, the same cooker, the same picture. Okay, so இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, she is the singer. ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸ் வருதுன்னா இந்த தன்ற ஆர்டிகல் இருக்கிற மாதிரி நமக்கு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இன்னொன்று நம்ம ஹூம்ல பார்க்கும்பொழுதும் the response of those managers அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஓகேயா? ஸோ நீங்க வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ் படிக்கிறீங்கன்னா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு விஷயத்த அவங்க பார்த்திருக்காங்க. ஓகே, ஸோ சான்னும் பொழுது அங்க ஸோ அவங்களோட கமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்கன்னும் பொழுது அது என்னன்றதை அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி த ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ அந்த சென்டென்ஸ் என்ன ரிலேட் பண்ணுது, எப்படி வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ்க்கு வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்பதான் நம்மளால ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட முடியுமா, என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட முடியும் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்த்த ஃபுல் எல்லா ஸ்லைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல ஹூ, ஹூம், விச், ஹூஸ், தட் இந்த 5 விஷயத்துலையும் நம்ம நிறைய ஐடியாஸ் வந்து நீங்க இந்த ஐ மீன் ஸ்லைட்ஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே வச்சுக்க வேண்டாம். ஸோ யூ கைஸ் ட்ரை டு ஃப்ரேம் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். ஓகே, ஸோ டிஃபைனிங், நான் டிஃபைனிங் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அன் ஐடியா வேர் நீங்கள் வந்து எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது பின்னாடி இருக்கா, அப்போ ஆப்வியஸாக இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும். ஸோ ஹூ வந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷன் நமக்கு எங்கே வரும், இல்லை விச் வந்துச்சுன்னா எங்கே வரும், இல்லை ஹூம் வந்தால் எங்கே போடுவோம், அதுக்கு முன்னாடியே போடுவோமா, இதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுட்டு we have to try to solve questions. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ என்னோட செஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.